வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கச்சதீவு தொடர்பாக எந்த ஒரு கலந்துரையாடலும் தேவையில்லை. அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாதிச தெரிவிப்பு. காணாமல் போனோர் அலுவலகத்திற்கு கிடைத்த முறைப்பாடுகள் மீதான விசாரணைகளை 2027ஆம் ஆண்டு இறுதிக்குள் நிறைவு செய்யும் வகையில் விசேட செயல் திட்டம். தற்போது 1000க்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகள் தொடர்பான முறைப்பாடுகள் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் விசாரணையில் உள்ளதாக தகவல். இலங்கையில் பாதாள உலக குழுக்களின் அட்டகாசத்தை அடக்குவதற்கான நடவடிக்கைகளை தீவிரமாக முன்னெடுத்து வரும் சமகால அனுர அரசாங்கம். இனி விரிவான செய்திகள். கச்சதீவு தொடர்பாக எந்த ஒரு கலந்துரையாடலும் தேவையில்லை. ஏனெனில் கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமானது என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற வாராந்த ஊடகவியலாள சந்திப்பில் பேசிய அவர், எமது அரசாங்கம் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. ஜனாதிபதி அண்மையில் வடக்கில் பல அபிவிருத்தி திட்டங்களை தொடக்கி கச்சதீவுக்கும் சென்றுள்ளார். இது விசேட விஷயம் அல்ல. தென்னிந்திய அரசியல்வாதிகள் மற்றும் குழுக்கள் தங்கள் அரசியல் லாபத்திற்காக கச்சதீவு விவகாரத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றனர். ஆனால் கச்சதீவு எங்களுக்கு சொந்தமானது. எனவே இதை பற்றிய எந்த ஒரு கலந்துரையாடலும் தேவையில்லை என்று அவர் வலியுறுத்தினார். காணாமல் போனோர் அலுவலகத்திற்கு கிடைத்த முறைப்பாடுகள் மீதான விசாரணைகளை 2027ஆம் ஆண்டு இறுதிக்குள் நிறைவு செய்யும் வகையில் விசேட செயல் திட்டம் ஒன்றை செயல்படுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. 2016ஆம் ஆண்டு 14ஆம் இலக்கு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட காணாமல் போனோர் அலுவலகம் காணாமல் போன மற்றும் காண கிடைக்காத நபர்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு அவர்களது குடும்பத்தினருக்கு அறிக்கைகளை வழங்கும் பொறுப்பை வகித்து வருகின்றது. இதுவரை அந்த அலுவலகத்திற்கு 16,966 முறைப்பாடுகள் கிடைத்துள்ள நிலையில் அதில் 10,517 முறைப்பாடுகள் இன்னமும் விசாரணையின் நிலுவைக்காக உள்ளன. அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியினை உறுதி செய்யும் நோக்கில் 2027ஆம் ஆண்டு இறுதிக்குள் அனைத்து விசாரணைகளையும் நிறைவு செய்யும் வகையிலே சிறப்பு செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான யோசனையை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரவைக்கு சமர்ப்பித்துள்ளார். இதற்கான ஓய்வு நிலை நீதிபதிகள், மூத்த நிர்வாக அலுவலர்கள், சட்டத்தரணிகள் உள்ளிட்ட 75 நிபுணர்களை கொண்ட 25 உபகுழுக்கள் நியமிக்கப்பட உள்ளது. லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் தற்போது 1000க்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகள் தொடர்பான முறைப்பாடுகள் விசாரணைகளில் உள்ளன. இந்த ஆண்டு ஜனவரி 1 முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை மொத்தம் 3937 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. அதில் 341 முறைப்பாடுகள் மீளவும் முன்வைக்கப்பட்டவை. செல்லுபடியான முறைப்பாடுகளில் 2682 விசாரணை குழுக்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் 288 முறைப்பாடுகள் முறையான விசாரணைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. போதுமான ஆதாரங்கள் இல்லாததால் 1011 முறைப்பாடுகள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அதேவழி 489 முறைப்பாடுகள் பிற நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. கூடுதலாக 275 முறைப்பாடுகள் விசாரணை கிளைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளன. ஆணைக்குழுவின் தகவலின்படி இன்னமும் 1154 முறைப்பாடுகள் விசாரணைக்காக நிலுவையில் உள்ளது. நான் இல்லாமல் யாருக்கும் ஆட்சி அமைக்க முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 74வது விழாவில் தனது உரையில், எல்லாவற்றுக்கும் காலம் வரும், அந்த காலம் தமக்கு கிடைக்க வேண்டிய பதவியை தானே கொடுக்கும். அனுருகுமார தனியாக பெரும் சிரமத்தின் மத்தியில் ஜனாதிபதியாக இருந்தார். எல்லோரும் ஜனாதிபதியாக முடியாது, எல்லோரும் தலைவர்களாக முடியாது. ஆனால் தலைவர்களுடன் நல்ல பேச்சாளர்கள் இருக்க வேண்டும். அப்போதுதான் ஒரு தலைவருக்கு முன்னே செல்ல முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். அவர் மேலும், சுதந்திர கட்சியில் 2015 தலைவரும் செயலாளரும் முட்டி மோதியதால் இரண்டாக பிளவுபட்டது. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் அல்ல, கட்சி உறுப்பினர்கள். எனக்கு பதவிகள் தேவையில்லை, யாரும் பதவிகளை வழங்குங்கள், நான் அவர்களுடன் இணைந்து சேவை செய்வேன் என்றார். இன்றைய நிலையில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு நேரமில்லை. அனைத்து தள்ளி வைத்து கட்சியில் இணைந்து கட்சியை ஒன்றுபடுத்தும் முயற்சியில் கவனம் செலுத்துங்கள் என்று அவர் வலியுறுத்தியிருந்தார். இலங்கையில் பாதாள உலக குழுக்களின் அட்டகாசத்தை அடக்குவதற்கான நடவடிக்கைகளை சமகால அனுர அரசாங்கம் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றது. இந்தோனேஷியாவில் தலைமறைவாக இருந்த முக்கிய தலைவர்கள் அண்மையில் கைது செய்யப்பட்டதோடு மேலும் பலரை வெளிநாடுகளில் கைது செய்வதற்கான ரகசிய நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. அதன் அடிப்படையில் இவர்களின் கைதை அடுத்து தென்னிலங்கை அரசியலில் பெரும் பரபரப்பு நிலவி வருகின்றதோடு அடுத்து யார் கைது செய்யப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. போலீஸ் விசாரணை பிரிவினரின் தகவலின்படி கைது செய்யப்பட்ட தலைவர்கள் தமக்கு நெருக்கமான அரசியல்வாதிகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். இதனால் கடந்த ஆட்சி காலத்தில் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டவர்கள் அச்சத்தில் உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நந்தன பத்மகுமார தெரிவித்துள்ளார். அவர் மேலும் ஜுலம்பேட்டிய அமரு, வம்பட்டா உள்ளிட்ட பல குற்றவாளிகள் அரசியல்வாதிகளின் பாதுகாப்பில் இருந்ததாகவும், தற்போது கைது செய்யப்பட்டவர்கள் பல விடயங்களை வெளிப்படுத்தி வருவதால் சில அரசியல்வாதிகள் பயத்தில் கோவில்களுக்கும் விகாரங்களுக்கும் செல்ல தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். நேற்றைய தினம் களத்துறையில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போது அவர் இந்த விடயத்தை தெளிவுபடுத்தினார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தற்போது வசித்து வரும் கொழும்பு விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தை குற்றப்புலனாய்வுத்துறைக்கு ஒப்படைக்கும் வாய்ப்பு சம்பந்தமாக அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்குவதற்கான புதிய சட்டமூலம் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது.
இந்த நிலையிலேயே குறித்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்ட பிறகு முன்னாள் ஜனாதிபதிகளின் ஓய்வூதியங்களை தவிர அதிகாரப்பூர்வ குடியிருப்புகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ரத்து செய்யப்படுகிறது. அதன்படி விஜயராம இல்லத்தினை புதிய வசதிகளோடு கூடிய சிஐடி அலுவலகமாக மாற்றுவதற்கு அரசாங்கம் திட்டமிடுவதாக கூறப்படுகின்றது. மேலும் இந்த சட்டமூலத்திற்கான உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இன்று அல்லது நாளை சபாநாயகரிடம் ஒப்படைக்கப்படும். குறிப்பிடத்தக்க வகையில் மஹிந்த ராஜபக்ச தற்போது வசித்து வரும் இந்த இல்லத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அதற்கு முன்னர் பல அமைச்சர்கள் தங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சந்திராணி பண்டார மீது தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஊழல் வழக்கின் விசாரணை ஒத்திவைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சஹான் மாம பண்டார இன்று உத்தரவிட்டார். சந்திராணி பண்டாரி 2019ஆம் ஆண்டு சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சராக பதவி வகித்த போது தனது நெருங்கியவர்களுக்கு சட்டவிரோதமாக அரசு பதவிகளை வழங்குதல் உள்ளிட்ட பல ஊழல் செயல்பாடுகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனை அடிப்படையாக கொண்டு லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு இவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தது. இந்த வழக்கு இன்றைய தினம் மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்திராணி பண்டார சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தினை குற்றப்பத்திரிகையினை தொடர்ந்தும் செயல்படுத்த முடியாது என்று வாசித்ததோடு அதனை எதிர்த்து ஆட்சேபனைகளில் தாக்கல் செய்ய அனுமதி கோரினார். நீதிபதி இந்த கோரிக்கையினை ஏற்று ஆட்சேபனைகளில் தாக்கல் செய்ய அனுமதி வழங்கியிருந்தார். மேலும் இந்த வழக்கு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் உத்தரவிடப்பட்டது. மாகாண சபை தேர்தல் தாமதிக்கப்படாது, அது நிச்சயமாக நடைபெறும் என்று பிரதியமைச்சர் மஹிந்த ஜயசிங்க உறுதிப்படுத்தியுள்ளார். அதுவும் தற்போதைய சூழ்நிலையின்படி பழைய தேர்தல் முறைமையின் கீழ் தேர்தல் நடத்தும் வாய்ப்பு அதிகம் எனவும் அவர் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது தேர்தல் முறைமை மாற்றம் தொடர்பான சட்டம் மூலம் ஏற்கனவே இயற்றப்பட்டாலும் அந்த சட்டத்திற்கு அவசியமான எல்லை நிர்ணய அறிக்கை இதுவரை சபையில் நிறைவேற்றப்படவில்லை. இதனால் புதிய முறைமையினை நடைமுறைப்படுத்த இயலாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த நிலைமையினை முன்னிட்டு பழைய தேர்தல் முறையிலேயே தேர்தலை நடத்துவது குறித்து தற்போது ஆழ்ந்த பரிசீலனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அரசியல் தரப்புகளுக்கிடையே இணக்கம் ஏற்படும் பட்சத்தில் அதற்கான சட்ட திருத்தம் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படும். எப்படியாயினும் தேர்தலை நடத்துவதில் எங்களுக்கு பயமோ தயக்கமோ இல்லை. மக்களின் ஜனநாயக உரிமையை நிலைநிறுத்தும் உறுதியோடு தேர்தலை முன்னெடுக்கும் மனப்போக்கிலேயே நாங்கள் இருக்கின்றோம் என்று மஹிந்த ஜயசிங்க வலியுறுத்தினார். அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் பிணை மனுவை தாக்கல் செய்துள்ளார். இன்று மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அடுத்த விசாரணைகள் அக்டோபர் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. செவனகல பகுதியில் மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான நிலத்தில் அங்கீகாரமின்றி கட்டப்பட்ட கட்டடம் தொடர்பாக ஏற்பட்ட சம்பவங்களை சார்ந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 2022ஆம் ஆண்டு பொது அமைதியின்மையின் போது இந்த சொத்து சேதமடைந்ததாக கூறப்படுகின்றது. மேலும் அளிக்கப்பட்ட சொத்துக்களுக்காக 8.85 மில்லியன் இழப்பீட்டை கோரி அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்ததாகவும் பொது நிதியை தவறாக பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகம் செய்ததாகவும் அவர் மீது குற்றம் சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஆகஸ்ட் 6ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக கும்பல் உறுப்பினர் பெக்கோ சமன் மற்றும் அவரது தொடர்புடையவர்கள் தொடர்பாக கொழும்பு நீதிமன்றம் புதிய உத்தரவு வெளியிட்டுள்ளது. அதன்படி பெக்கோ சமனின் மனைவி ஷாடிகா லக்ஷானி அவரை எதிர்வரும் செப்டம்பர் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கு முன்னதாக ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி இந்தோனேஷியா குற்றப்புலனாய்வு மற்றும் போலீஸ் அதிகாரிகள் மேற்கொண்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது கெஹல்பத்ர பத்மே, கொமாண்டோ சலிந்து, பானந்துரை நிலாங்க மற்றும் பெக்கோ சமன் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். ஏற்கனவே ஆகஸ்ட் 29ஆம் தேதி ஷாடிகா லக்ஷானி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஹெகல்பத்ர பத்மே உள்ளிட்ட 5 பேர் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டு காவலில் வைக்கப்பட்டனர். இந்த நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக பாதாள உலக கும்பலின் தொடர்புடைய உறுப்பினர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் பெக்கோ சமனின் மனைவி செப்டம்பர் 18ஆம் தேதி வரை விளக்கமறியல் இருப்பார் என்றும் நீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது.